அடுத்ததாக நாம் எடுத்து வைத்துள்ள சிவப்பு தூதுவளை, இது காசநோயும் சரி செய்யும், கோழையை அறவே அகற்றும். தினந்தோறும் கடுமையான இருமலுடன் அந்த இருமலில் சளியும் சிறிது இரத்தமும் சேர்ந்து வருகின்ற காசநோய் எப்பேற்பட்ட அந்த தீவிரத்தன்மை இருந்தாலும் தூதுவளை என்கிற மூலிகையை பயன்படுத்தினால் மிக சுலபமான முறையில் அந்த நோயை நீக்கிக் கொள்ளலாம். மேலும் தினந்தோறும் தூதுவளை பழத்தை நாம் நெய்யில் நன்றாக வதக்கி 1 அல்லது 2 பழத்தை சாப்பிட்டு வந்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கை உயரும். தூதுவளை பூக்களை நாம் நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் பிராணசக்தி அதிகரித்து உயிர் சத்துக்கள் கூடும், சப்த தாதுக்களும் அதிகரிக்கும். தூதுவளை இலையை துவையலாக செய்து சாப்பிட்டு வந்தால் கபம், கோழை, நெஞ்சுச்சளி, வறட்டு இருமல் இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான நோய்களை தீர்ப்பதற்கும் உடலை காய கற்பமாக மாற்றி அமைப்பதற்கும் தூதுவளை பயன்படுகின்றது. ஆகையால் நாம் தூதுவளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு முசுமுசுக்கை சாறு. இருகுரங்கின் கை என்று சித்தர்களால் வர்ணிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை இலை முசுமுசுக்கை. அன்றாடம் முசுமுசுக்கையை பயன்படுத்தி வந்தால் நெஞ்சிக்கோழை, சளி, காசநோயினால் வருகின்ற வறட்டு இருமல், காசநோயினால் ஏற்படுகின்ற எலும்பில் இந்த கிருமிகள் இறத்தல் இவையெல்லாம் நீங்கிவிடும். மேலும் கடுமையான பனிக்காலத்தில் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நோய் வராமல் பாதுகாக்கும். தூதுவளையும் முசுமுசுக்கையும் ஒன்றாக சேரும்போது கிருமிகளை கொன்று உள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்தை தூய்மை அடைய செய்து நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை அறுத்து வெளியேற்றும் என்பதால் நாம் முசுமுசுக்கை இலை சாற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள். டர்மரிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினி. குரங்கு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், காட்டு மஞ்சள், கரிமஞ்சள், மரமஞ்சள் என்று பல வகைகளில் கிடைக்கின்றது மஞ்சள். ஒவ்வொரு வகையான மஞ்சளுக்கும் ஒரு தனித்தன்மை மருத்துவ குணம் வாய்ந்து உள்ளது. அன்றாடம் பயன்படுத்தும் மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். புற்றுநோய், காசநோய் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் தோன்றக்கூடிய ராஜப்பிளவை கட்டி இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.